காலை 5 மணி. எதுடா எந்தடா படிக்காடே படிச்சிங்களா? படிக்காடே ஓகே மனோஜ் ப்ரோ எதிரிங்க ப்ரோ. அறிவு எதுடா? குட் மார்னிங். படிக்கிறோம் அவங்கடக்கம் இருக்கேன் நம்ம படம். A few moments later. மெசேஜ் போட்டாங்க டிவி அடிக்காமா? ஏங்க சர்பத்துமா இருக்குங்க. படிக்கணும்டா வாடா. வெயிட் பண்ணுடா. எனக்கு வந்து நான் எனக்கு போய் ஏன்டா தண்ணி சூடாவே வரமாட்டேங்குது. சுவிட்ச் ஆஃப் போடுறா. கல்றா ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன துணி எடுத்து நாளைக்கு போறது பேண்டே இல்லைங்கிற சட்டை இல்லடா. மாலை 4:30 மணி. இதே மாதிரிதான் இருந்துச்சு நம்ம குடிச்ச டீயும். நம்ம குடிச்ச டீ இல்ல காஃபி. ஐயோ அப்படியாடா? ரெண்டு ஒரே மாதிரி வந்து. டேய் சாவி எடுத்து எங்கடா போனீங்க? டேய் இன்ஸ்டிடியூஷன் அப்படியே வரேன்டா. இன்ஸ்டிடியூட்ல இருந்து எவ்வளவு நேரமா? காஃபி மனமா இருக்குல்ல, டீ ஜம்முன்னு இருக்குல்ல. அப்படிதானே? ஆமாண்டா லேட் ஆகி போச்சுடா. நியூஸ்ல காஃபி குடிச்சீங்களே, காஃபி குடிச்சீங்களா ரெண்டு பேரும்? பூபேஸ்வர் விசிட்டிங் ஹாஸ்டல். ஏன் மாஸ்டர் வராரு? ஏன் மாஸ்டர் வராருல? சும்மா இருக்கிறத பார்த்தா பிச்சு போடல. சீக்கிரம் கம்பெனி சுத்துங்களே, சீக்கிரம் அந்த கடலை கட்டை எடுத்து விளையாடல. புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை, புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? படிக்கணும்டா தம்பி. வாழ்க்கையில படிப்புதான் முக்கியம் தெரியா? நீ என்ன படிக்கிற? என்ன ஹெட்செட்? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். நான் படிக்கிறியா? நான் என்ன படிக்கிறேன்? பார்ட்னர்ஷிப். நல்லா படி. பிள்ளைல என்ன படிக்கிறாங்க? என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. சார் வீடியோ தெரியுது சார். வீடியோ தெரியுதா? நல்லா தெரியுதுடா தம்பி.
என்ன வீட்டுக்கு வீடியோ பாட்டு சார் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். ரிலாக்ஸ் பண்றியா? ரிலாக்ஸ் பண்றதுக்கு வேற நிறைய விஷயம் நம்ம வெளியே போய் வாக்கிங் போகலாம், சுத்தலாம். அதாவது ஹாஸ்டலுக்குள்ளேயே கார்டனிங் இருக்குது, தண்ணி அடிக்கலாம், என்ன இது செடிகளுக்கு ரீல்ஸ் பார்த்து கெட்டு போயிடா தம்பி, படிக்கணும் சரியா? நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, படிச்சிட்டியா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? படிக்கணும் சார். எப்போ? இந்த இப்போ படிச்சிடலாம் சார். நான் படித்தேன். சரி நான் படிச்சிருக்கேன். வேண்டாம், நீ கஷ்டப்படாத, நீ ரீல்ஸ் பாரு, நான் படிச்சுட்டு இருக்கிறேன். நீ வந்து அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கு, ஆனா நான் படிச்சிருக்கேன். நீ ஏன் படிக்கணும்? தெரியுது இல்ல? நீ தான் படிக்கணும். நான் படிச்சா எனக்கு தான், நீ படிச்சா எனக்கு தான். சரியா? படிக்கிறியா? கண்டிப்பா. போன் ஓடிட்டு இருக்கு, ஒரு ஆஃப் இல்ல சார் நான் அப்படியா? நடிக்காத தம்பி. சார் இல்லை நடிக்காத. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சார் தேங்க்யூ சார். ஏய், எங்கடா வரும்போது ஆளுக்கான 4 பேரும் பார்த்தோன்னே உள்ள போயிட்டு வெளியே வரக்குள்ள 4 பேர் இங்க இருந்து கொண்டிருக்கீங்க. படிக்கிறீங்களா? ஏய், படிக்கிற மாதிரி தெரியலையா? நீ பார்த்ததுக்கு அப்புறம் வந்து கோபம் மாதிரியே இருக்குது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. என்ன படிக்கிற? மேக்ஸ் தான் சார், உங்க சப்ஜெக்ட் தான். என் சப்ஜெக்ட் தான். மற்ற சப்ஜெக்ட் மற்ற 3 சப்ஜெக்ட் முக்கியம் தானே தம்பி? 4மே முக்கியம் தம்பி. படிக்கணும்டா தம்பி, படிக்கதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் தூங்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் படிக்கணும், அப்புறம் மார்க் எடுக்கணும். கரெக்டா? பாக்குறாசு என்ன? ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. பண்றது சின்ன பசங்க கூட சேராதீன்னு சொன்னா கேக்குறீங்க. இன்னைக்கு எங்க உள்ள இருந்தா நான் வரும்போது இப்பதான் உள்ள போயிட்டு வந்தேன். வரும்போது நம்புற மாதிரி இல்லை. நான் வரும்போது தான் அவன் போன் பார்த்துட்டே வந்தான். போன் பார்த்துட்டு இருக்கான் சார். தம்பி சுகைலு, சுசிலு மறந்துட்டேன் தம்பி. சுகைலுக்கும் சுசிலுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. கரெக்டா சுசில் தமிழ் சொல்லிக்கல. படிக்கிறியா? இன்டர் ஜாயின் பண்ணியாச்சா? பண்ணிடலாம். ஓகே, நல்லா படிக்கணும் சரியா? நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். டேய் தம்பி, தேனிக்காரா என்னடா படிக்கிறியா? கண்ணு தெரியல உனக்கு? ஆமாண்ணே படிச்சுட்டு இருக்கேன். என்னடா படிக்கிற? நம்ம நித்யா மேம் எடுத்த இந்தியன் கான்ட்ராக்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். ஓகே மேம் நடத்தின புரியுதா புரியலையா? புரியுதுண்ணே. சரி ஓகே. ப்ரொவிஷன் மட்டும் படிக்கிறியா இல்ல ப்ரொவிஷனோட மேம் சொன்ன கதையை சேர்த்து படிக்கிறியா? டேய் ஏன்டா இந்த பக்கம் வரீங்க? எக்ஸாம்களோட சேர்த்து தானே படிக்கிறேன். சரிடா நம்ம தேனிக்காரன் பெருமையை காப்பாத்துறோண்ணே. ரைட்ரா. சரி ஓகே. ஏன் என்னப்பா படிக்கிறீங்க? எப்பவும் தான். அப்ப குரூப் 1 கிளியர் பண்ணிடுவேன். ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா. ஏன்னா நீங்க வேற, நானே சும்மா படிச்சுட்டு இருக்கேன். இப்படி சொல்ற? அதான்டா அப்ப பாவம் குரூப் 1 கோச்சரா இந்த அட்டம் எனக்கு இப்படி சொல்லிட்டு ஒரு குரூப் முடிச்சீங்க. அதை ஏன்டா சொல்லி இது பண்ணிட்டு இருக்கா? டின்னர் சோதனைகள் ஃபார் பிக் பாஸ். பிக் பாஸ் எல்லாம் வந்தாச்சா? பிக் பாஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நீங்க தான் தம்பி எப்பயுமே லேட் பண்றீங்க. மத்தாசும் எல்லாம் வந்துட்டாங்க தம்பி. நம்ம என்னதான் கரெக்டா இருந்தாலும் நம்மளதான் இன்னும் பிரச்சனையா வச்சிருக்காங்க. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. Study time after dinner looks like. ஓகே, இன்கம் டாக்ஸ்ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு 2 வீடு வரைக்கும் செல்ஃப் ஆக்குபைடா வச்சுக்கலாம். மற்ற இருக்கிற வீடு எல்லாமே ரெட் அவுட்டா காமிச்சிக்கலாம். 3 பொண்ணு அடிச்சிருக்கல, என்ன ப்ரோ பண்ணுவோம்? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. அவ்வளவுதான் கஷ்டம் அவனுக்கு. ஐயோ தம்பி, இது இன்கம் டாக்ஸ்ல அந்த மட்டும் இந்த ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கல. சோ நம்ம படிக்கலாம். அப்ப எதை கத்துக்குவாங்க? இது எனக்கு தெரியாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. சரி படிக்கலாம். நாளைக்கு என்ன டெஸ்ட்? நாளைக்கு அக்கவுண்ட்ஸ் டெஸ்டா?
கொஞ்சம் கிளாரிட்டியோட ரியலைஸ் பண்ணி படிங்கடா, ஈஸியா இருக்கும். ஒர்க்கிங்ஸ் போட்டுருங்க மறக்காம. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகிற? நீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a God gifted child. Weekend vibes be like. அக்கா மக ஜனத்தொருத்தி இருந்தாலே கடலுக்கு ரெடி சொல்லி பாசமுகம் தந்தாலே கதலிச்ச சந்தோஷத்தில் ஆகாயத்துல பறந்தேன்டா. பிள்ளை ஒண்ணு இருந்தாண்டா, மாமங்கார அவன் தாண்டா. அழகிய கொடியே நீ என்னோடு பாம்பா, ஓ அப்பன பாத பின்னாடி பாம்பா. ஏ அழகிய கொடியே நீ என்னோடு பாம்பா, ஓ அப்பன பாத. புவனேஸ்வரி அம்மா அகிலமெல்லாம் உன்னாச்சி, அம்மா உங்கள் அருளாச்சி. அகிலமெல்லாம் உன்னாச்சி, அம்மா உங்கள் அருளாச்சி. அதான் சொல்றேன், டேஸ் காலரா பிறக்கிறதுக்கு சும்மா இருக்கலாம், வீட்லயே இருக்கலாம். போனா இந்த ஒரு ஹாஸ்டல்ல இருந்தாதான் அதை பத்தி. இந்த இரவுதான் போகுதே போகுதே, எடுத்து கட்ட கயிறு கொண்டு வா நண்பனே நண்பனே. After attending ma'am class, midnight dream be like. தங்கம் ரொம்ப தப்பு தங்கம், ரொம்ப ரொம்ப தப்புமா, ரொம்ப தப்பு. எவன்டா நைட்டு 12 மணிக்கு பாம்பு அப்படித்தானே? அவனுக்கு வாழ்க்கையில எல்லாருக்கும் சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் கலந்துதான் இருக்கும். சந்தோஷத்தை நம்ம எப்படி ஏத்துக்கிறோமோ அது மாதிரி துக்கத்தை பார்த்து துவண்டு போகாம அதுல இருந்து நம்ம ஏதோ ஒன்றை புதுசா தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கு. அந்த லட்சியத்துக்காக தான் ஒவ்வொரு நாளும் பயணிக்கிறோம், இன்னும் பயணிப்போம். நம்ம எல்லாரோட லட்சியம் ஒன்று தான், ஆடிட்டர் ஆகணும் அப்படின்றது. இப்போ வந்து நீட் எக்ஸாமுக்கு சோசியல் மீடியாவில் வர பேச்சு பொருள் எல்லாம் 60-70 ஆண்டுகளாக இருக்க நம்ம ப்ரொஃபஷனுக்கு இல்லை. நீட்டில் எக்ஸாம் கஷ்டமாக இருந்தால் மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. நம்ம ப்ரொஃபஷன்லேயும் கஷ்டம் இருக்குது, பட் வெளியாருக்கு தெரியறதில்லை. The most difficult yet the most unrewarding courses of the country, chartered accountancy. The cheapest educated labor in India. आप सीए हैं? सर मैं सीए बना नहीं हूँ अभी तक. CA final, the toughest exam of your life. They work 14 hours a day, handling audits, compliance and more. Yet many never become CAs. मुझे सेकंड अटेम्प्ट में समझ में आ गया था कि मुझसे नहीं हो पाएगा, ये मेरे लिए है. With pass rates as low as 10%, a grueling 3-year articleship and stipends as low as 2,000 rupees per month, is this profession still worth? இவ்வளவு தெரிஞ்சும் இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ண நமது தன்னம்பிக்கையை நம்மளே பாராட்டிக்கலாம். இதுக்காக நம்ம உழைப்பை கொடுத்து தேர்வு எழுதுகிறோம். சிலர் தோல்வியை சந்திக்கிறோம், இதனால் ரொம்ப மனசுடைஞ்சிடுறோம். என்னடா வாழ்க்கைன்னு ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்மளால் முடிஞ்சு போனதை சரி செய்ய முடியாது, ஆனால் நம்மளோட வெற்றியை நம்மளால் தீர்மானிக்க முடியும். அந்த வெற்றிக்கான வழிகாட்டி தான் நம்மளோட ஈஸ்வர் அகாடமி. நம்மளோட வெற்றிக்கு நம்மளோட உழைப்பு மட்டும் காரணமாக இருக்காது. நம்மளோட அப்பா அம்மா, நம்மளோட மேம் சார், அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட அன்பும் ஆதரவும் தான் நம்மளோட பயணத்தின் பாதையாக இருக்கும். நம்ம அவங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம் ஒன்றே ஒன்று தான், நம்மளோட ரிசல்ட். அதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பும் கூட. இதுக்காக நம்ம தினந்தோறும் உழைக்கணும். உழைப்போமா? சேர்ந்து உழைப்போம். இறுதியாக நமது அப்துல் கலாம் ஐயாவின் சில வரிகள். உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதான். என்றென்றும் உங்கள் நினைவுகளில் பிக் பாஸ் குடும்பம். எப்போனே பிக் பாஸ்